ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிந்தாமணி பார்த்தீங்கன்னா திருந்தி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அஞ்சலி நீ எதுக்காக அந்த இலக்கிய குடும்பத்து கூட தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்க, அதனால் நீ மோதாத விட்டுடு, நீ இந்த மாதிரி மேலே மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா மாப்பிள்ளைக்கு உன் மேலே வெறுப்பு கண்டிப்பாக உன்னை ஒரு காலத்துக்கு ஏற்றுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே இந்த அஞ்சலி திறந்த மாட்டுறாங்க. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இலக்கியா இருக்க வரையும் அந்த வீட்டுக்குள்ளே என்னால் போகவே முடியாதம்மா, அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க சொல்லுடி, இந்த வாட்டி ஏதாவது சொதப்பி உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இல்லைம்மா, அந்த வீட்டில் இலக்கிய இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது, அவளை போட்டு தள்ளிட்டா இனிமேல் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி கிட்ட அஞ்சலி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த சிந்தாமணி என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இல்லை கண்டிப்பாக நான் இதை பண்ணியாகும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு பீரோவெல்லாம் திறந்துட்டு அதில் இருக்கிற துணி ஃபைல்ஸ் எல்லாமே தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி போயிட்டு எதுக்கு அஞ்சலி இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் புருஷன் 10 பைசா நம்ம கிட்ட கொடுக்கல, அது போக டாக்குமெண்ட் நம்மளோட சொத்தும் விற்க முடியல, அதனால உன் புருஷன் ஏதாவது நகை பணம் எதுவும் உள்ள வச்சிருக்கானா அப்படின்றத நான் பார்க்க போகிறேன், அதனால தான் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி, எதுக்கு இதெல்லாம் இப்போ உனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த இலக்கிய நான் தான் சொன்னல, அந்த இலக்கியம் உயிரோட இருக்கக்கூடாது, அவளை போட்டு தள்ளுறதுக்கு பணம் தேவை, அடியாட்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் ஏற்பாடு பண்ண முடியல, அதனால் நான் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தாமணி அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி எனக்கு பைத்தியம் பிடிக்குதே, என் வாழ்க்கையே போச்சே, நான் பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது எல்லாமே இலக்கிய கெடுத்து குடிச்சோர பண்ணிட்டான், எனக்கு பைத்தியம் பிடிக்குது, இந்த இலக்கிய ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மண்டையை பிடிச்சிக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தாமணி எதுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய அஞ்சலி கேட்டுட்டு ஏதாவது இருந்தால் குடும்பம் அப்படின்னு என்கிட்ட இன்னாடி இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி அழுதுகிட்டே நம்முடைய சிந்தாமணி கழுத்தில் இருக்கிற அந்த செயினை பார்க்குறாங்க. பார்த்துட்ட பேரும் பார்த்தீங்கன்னா அம்மா அந்த உன் கழுத்தில் இருக்கிற செயினை கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது தாலிடி, அது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது, அதை எதுக்காக கேட்குறேன், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா குடு மரியாதை இல்லைனா இன்னும் உன்னை கொன்னுடுவேன், உன் புருஷன் தான் இப்போ கை கால் விளங்காத வீட்டில் இருக்கானே, அவன் எங்கேயாவது வெளியே போனால் அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு, வீட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆக போகுது, அதனால் இந்த தாலியை கழட்டி கொடு, நான் உனக்கு பித்தளை எடுத்துகிட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பணம் தேவை, அதுக்காக கண்டிப்பாக நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதை நம்மளுடைய சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஏன் தாலியை விற்கணும், உன்னுடைய தாலி இருக்குல்ல அதை வித்துடுறீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது, மரியாதையை சொல்கிறேன், அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், அந்த நகையை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி மிரட்ட போறாங்க. இதனால் நம்மளுடைய சிந்தாமணிக்கு அஞ்சலி மேல கோவம் என்ன செய்ய போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல இருக்க போது இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.